என் பாவ பரிகாரியே இயேசு, என் ஜீவ உபகாரியே. என் பாவ பரிகாரியே இயேசு, என் ஜீவ உபகாரியே. இறையேசுவே மறைமானியே, இறையாசிர் அருள்வீரையா. இறையேசுவே மறைமானியே, இறையாசிர் அருள்வீரையா. குறையாவும் போக்கி கரையாவும் நீக்கி, என் குறையாவும் போக்கி பாவ கரையாவும் நீக்கி புது வாழ்வு அளிப்பீரையா. வாழ்வு அளிப்பீரையா. பாவ பரிகாரியே இயேசு, பாவ பரிகாரியே இயேசு, உம் இரத்தத்தால் என்னை கழுவையா. புது ஜீவன் தரும் தேவனே, உம் இரத்தத்தால் என்னை கழுவையா. புது ஜீவன் தரும் தேவனே, மனமாற செய்து குணம் யாவும் தந்து, என் மனமாற செய்து நல்ல குணம் யாவும் தந்து மறுரூபம் மாற்றுவையா. மறுரூபம் மாற்றுவையா. பாவ பரிகாரியே இயேசு, என் ஜீவ பாவ பரிகாரியே இயேசு, என் எனக்காகவே மரித்தீரையா. எனக்காக உயிர்த்தீரையா. எனக்காகவே மரித்தீரையா. எனக்காக உயிர்த்தீரையா. வருகையில் நானும் சரியாக இருக்கவும், வருகையில் நானும் சரியாக இருக்க இருதயால்
கர்த்தருடைய பரிசுத்தநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய புதிய வருட வாழ்த்துக்கள். இந்த புதிய வருடத்திலே துவக்கத்திலே உங்கள் மத்தியிலே வந்து பார்க்கும்படியாக முதலாவது அதற்கு மேலாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அவர் தேர்வு செய்து கொண்டு வந்ததுக்காக நான் அதிகமாக தோற்றிருக்கின்றேன். ஒருவேளை 2 மாதங்கள் ஆகிறது அடிபட்டு, ஆனாலும் கூட கர்த்தர் கொஞ்சம் ஆடிய காலத்துக்கு நடக்கும்படியாக கல்வி பாராட்டியதற்காக கர்த்தரை நான் தோற்றிருக்கின்றேன். இந்த நாளிலும் கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறபடினாலே இந்த வழிமுறையாக அவர் தெரிவு செய்தார், கொண்டு வந்தார், மத்தியில் ஒரு காலம் வைத்தார். கர்த்தரை நான் அதிகமாக தோற்றிருக்கின்றேன். அருமையான வாய்ப்பை கொடுத்த சபை போகிற என்னுடைய வாழ்க்கையிலே நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் ஒரு தலைப்பிலே எவ்வளவு நேரம் என்று தெரியல, அரை மணி நேரம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்கும்படியாக எத்தனைக்கின்றேன். கர்த்தர் தாமே மற்றும் பொருட்படுத்துவாராக. அனைவரும் வாழ்த்தி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையுமான மகிழ்ச்சியுமான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தாவே உடைய கிருபையினாலே உடைய வழி நடத்தினாலே இந்த இடத்துக்கு ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியாகவும் அதே உடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து ஆடனை தொழில் கொள்ளபடியாக கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதோட மேலாய் என் மனைவியோடு கூட வந்ததுக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். பார்க்க வேண்டும், போதனை பார்க்க வேண்டும், செய்தியை கேட்க வேண்டும் என்று அவர் வந்திருக்காங்க. நன்றி. இதனால் கர்த்தாவே சில வசங்களோடு கூட நோக்கி பார்க்கவும், அனைவரையும் மையப்படுத்தவும் கேள்வி பாராட்டம் குறிப்பிடுகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நம் அனைவரையும் பார்த்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். சென்ற வருடத்தை பார்க்கும்போது அநேக காரியங்கள் நமக்கு உண்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே காரியத்தை மாத்திரம் இந்த முதல் சொன்ன விதமாக அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்ட காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்ம செய்தி கடந்து போகலாம். சென்ற வருடத்தில் எனக்கு 2 மாதம் ஆகிறது. அதிகமாக வண்டியை எடுத்து போவதில்லை, கால்படி வைக்கிறது போவதில்லை. மற்றபடி ஊழியத்துக்கு போகிறதெல்லாம் காலையில் போகிறது வருது, இப்படியாக கண்டிருந்தோம். ஆனால் இது கிறிஸ்துமஸ் வர இருக்கிறதே அப்படி என்று நினைத்து சில இந்து குடும்பங்களை சந்திக்கும்படியாக அந்த எம்ஜிஆர் நகர் மற்றும் பக்கத்தில் இருக்கிற பெரிய குடும்பப்பார்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் மற்ற தெரிந்த குடும்பங்கள், அது பக்கத்தில் தெரியாத குடும்பங்கள், இவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக கர்த்தர் தெரிவு செய்தார். இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது நான் ஒரு நாள் சாயங்கால வேலையிலே கொஞ்சம் ரோட்டில் போய் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு 3 போதகர்கள் ஊழியர்கள் அங்கே டீ சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அவங்க உடனே கை தட்டி கூப்பிட்டு, ஐயா வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போங்க, உங்களோட பேசணும் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. உடனே நான் கிராஸ் பண்ணேன். ஆனால் நல்ல 2 பக்கமும் பார்த்து தான் நான் கிராஸ் பண்ணேன். நடுநேட்டுக்கு போயிட்டேன். நான் குடியாத்த சைட்லேருந்து வந்த ஒரு வாலிபர் மோட்டார் சைக்கிள் என்னை வேகமாக அடித்து எடுத்துட்டு அவர் போயிட்டார். ஆனால் அங்கே விழுந்த பிறகு நடுரோடு என்னால் எழுந்து கிளம்பவில்லை. உடனே அந்த ஊழியர்கள் ஓடியாது, இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் நின்று கொண்டு அப்புறம் இன்னொரு 2 பேர் என்ன தூங்கினாங்க. கால் வந்து இந்த ஸ்கூட்டர் அடியில் மாட்டிடுச்சு. பலமாக இருந்ததுனால அந்த கீழே போன அப்படியே நொறுங்கி போன மாதிரி ஆகிடுச்சு. எழுதுக்க முடியல. அவர் எடுத்துக்கிட்டு வர வச்சு அப்புறம் கார் எடுத்துட்டு வந்து என்னை கூட்டிக் கொண்டு வந்து வீட்டில் விட்டாங்க. இப்படியாக கர்த்தர் அந்த நாளில் என்னை காப்பாற்றினார். கரிகிரி மருத்துவமனையில் நான் 40 வருடங்கள் வேலை செய்தேன். அது கடைசியில் ஒரு 4-5 வருடம் கூட போதகராகவும் கூட அங்கே வேலை செய்தேன். அதனால் அங்கேயும் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு போன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது கால் அங்கே கீழே பெரிய கீழ்ப்பக்கம் அந்த எலும்பு உடைந்து போயிருக்கு. ஆகவே ஆனால் பெரிய காரியம் என்னவென்றால் நடு ரோட்டில் இருந்தப்போ நம்ம டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்ன நடக்குது விபத்துகள் என்று. எல்லாம் எப்படி மரணம் வருது, எப்படி ஜனங்கள் அழிந்து போகிறார்கள், எப்படி காயப்படுகிறார்கள், எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். காயப்பட்டது, ஆனால் ஜீவனை மீட்ட கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லிட்டு என் வீடு வந்து சேர்ந்தேன்.
எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க, நடுவு ரோட்டில். ஆனால் அந்த ஊழியர்கள் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் 2 பேர் அப்படியே வந்து நின்ட்டாங்க. எந்த வண்டியும் வந்து வராதபடி பாதுகாக்கல. அவன் கத்தரை நோக்கி அங்கேயே என்ன சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அது முட்டை அடிபட்டது, அங்கே காயம் இருந்தது, கீழே அடிபட்டது, அங்கே காயம் இருந்தது. இதெல்லாம் என்னால் ரொம்ப ஈஸியாக குணமாக்க முடிந்தது கத்துடைய கிருபையினால். நான் உடைந்து போன எலும்பு அது கூட வேண்டுமானால் உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக நாம் பார்க்கும்போது அதுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், மாவுக்கட்டெல்லாம் போடுவாங்க. ஆனால் அங்கே மாவுக்கட்டு போடுறதுல காலை ரொம்ப நீங்கிடுச்சு, புண்ணு இருக்குது, போட முடியல. நான் வீட்டுக்கு வந்த பிறகு நான் ரெஸ்ட் எடுத்தேன். எல்லா காய்களாக பெற்றது, வீக்கமும் போயிடுச்சு, வலியும் குறைந்தது. ஆனால் இந்த எலும்பு இன்னும் கூடாமல் இருக்கிறது நான் கண்டேன். அவர் கத்தர் அதை சரி பண்ணுவார். கத்தருக்காக ஓடும்போது இந்த காரியம் வந்தது என்று நான் அறிந்து கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. ஆனால் அந்த வார்த்தை என்பார், இந்த அருமையான இந்த தேர்த்துகிற வார்த்தை என்னது? திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர் என்று சொல்லலாம். இல்லை, இந்த அருமையான ரட்சகர். அங்கே தேவதூதன் சொன்னது கூட அதான் சொன்னார். இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எதனால? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் ஒரு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த பேர் 3 பேர் அங்கே வந்துச்சு. அந்த தேவதூதன் வாயில் கிறிஸ்து, அப்புறம் ரட்சகர், முன்னலாக கர்த்தர், 3 பேர் அங்கே வந்துடுச்சு. இதெல்லாம் நம்முடைய ஒரு ஆண்டவர்களுடைய பெயர். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். அவர் நம்மை காக்கிறார், அவர் நம்மை வழிநடத்துகிறார், அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் கூட. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அந்த வார்த்தையானது திடப்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை சொல்கின்றேன். நான் அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறேன்? நான் அப்படின்ட்டு தொடங்கும் போது who is in Christ, இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் யார்? அதான் இன்றைக்கு செய்யும். அது அதற்கு அடையாளமாக எபேசிய 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். அது கொஞ்சம் திட்டமாக வசதி கடைசியில் புத்திரன் ஸ்ரீகார புத்திரன். நம்ம எப்போ தெரிந்து கொண்டால் உலக தோட்டத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டோம். அதன் பிறகு நம்மை அன்பு கொண்டு நம்மை எப்படி அவரை நினைத்திருக்கிறார்? ஸ்ரீகார புத்திரர், ஆண்டவருடைய பிள்ளை. அப்படியாக நம்ம தெரிந்து கொண்டு நம்மை அவர் அழைத்திருக்கிறார் என்று அங்கே பார்க்கிறோம். அதற்கு ஒத்ததாக இன்னொரு அதே போல் கூறுகிற காரியத்தை பாருங்கள். ரோமர் 8:13 படிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு உங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், இங்கே கூட மிக ஆழமான ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்கிறார். நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையபடி நாம் கர்த்தராலே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக நமக்கு போதித்திருக்கிறார். இப்போ நம்ம பார்க்கலாம், நம்மை அழைத்த தேவன் அவர் எவ்வளவு பெரியவர். அவர் அநேக காரியங்களை நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அறிவியல் இதற்கு முன்னதாக கூட ஒரு செய்தி கேட்டோம். ஆனால் கர்த்தர் நம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பிள்ளைகளாக புத்திரராக இருக்கும்படியாக எப்படி பாப்பிதாவே என்று அழைக்கும்படியான அந்த புத்திர ஸ்வீகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர்களுக்கும் அந்த வாங்கி இருக்கிறது இல்லை. நாம் எப்படி ஆயிலும் கடவுளுடைய பிள்ளை, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை.
அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை முன்குறித்திருக்கிறார், அவர் என்னை எல்லாத்துக்கெல்லாமாக இந்த உலக வாழ்க்கையை தந்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த நாள் வரையிலும் 2026 வருடம் வரையிலும் என்னை இவனோடு காத்து வந்திருக்கிறாரே, எவ்வளவு பெரியவர்! அவர் என்னுடைய தாழ்ப்பர், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய எல்லாத்துக்கெல்லாமாக என்னை வழிநடத்துகிறார். அந்த முழு விசுவாசத்தோடு கூட இந்த நாளிலே ஒரு காரியங்களை நம்ம பார்க்கலாம். நாம் அப்படியாக ஆண்டவருக்கு பிள்ளைகளாக, புத்திரராக, நம்முடைய சொந்த குமாரர்களாக நாம் இருக்க வேண்டுமென்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு 3 காரியங்களை 3 பகுதிகளை நாம் தியானித்து நாம் முடிக்கலாம். முதலாவது பழைய பாட்டிலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். பழைய பாட்டில் அதிகமாக 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50வது வசனத்தில் வரைக்கும் மிகவும் அதிகமாக வரக்கூடிய ஒரு நபர் யார் தெரியுமா? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகளில் விசேஷமானவர் யார் என்று அதிகாரம் சொல்ல முடியுமா? யோசேப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவர் மூலமாக நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு நாம் எப்படி அவருடைய புத்திரராக, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும் என்பதை நாம் பார்க்கலாம். அவர் 37ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், தன்னுடைய சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவரை கொலை செய்து அடித்து போட்டுவிட வேண்டும் என்று துணிந்தார்கள். அதுக்கு முதல் மகன் ரூபன் தடுத்து நிறுத்தி வீட்டில் போட்டுவிடுன்னு சொல்லிட்டார்கள், எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று. அப்படியே அவரை அடித்து எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் கழிச்சுக்கிட்டாங்க. ஒரு கடைசியில் ஒரு பணி இருந்தது, என்ன தெரியாது, அதோடு கூட தூக்கி இந்த குழியில் போட்டாங்க. அதன் பிறகு அவர் எகிப்துக்கு வைக்கப்பட்டார், எடுத்துப்பட்டார், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் எகிப்துக்கு போன பிறகு அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் சிறையிலே அதிக நாள் கழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் சிறையிலே அவர் இருக்கும்போது கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேத வாக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 37 வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவர் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவரின் தயவு அவருக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய தயவும் கிடைக்கும்படி செய்தார். எல்லாத்தையும் அவரை காத்து வருகிறார். ஏன்? ஆண்டவர் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதனாலே அவன் காரி சித்தியுள்ளவனானான், எல்லாவற்றையும் தெளிவாக இருந்தான். கர்த்தரை அதற்கு மேலாய் அவன் எப்பொழுதும் நினைத்து கொண்டு அவரை துதிக்கிறவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு மேலாய் பார்க்கும்போது ஏன் அவன் விசேஷமாக கருதப்பட்டான், கர்த்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்க்கும்போது அதே 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி 39. சரி, பரவாயில்ல. அங்கே ஒரு சோதனை வருகிறது, யோசேப்புக்கு ஒரு சோதனை வருகிறது. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவர் இல்லை, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர விளக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவருக்கு அங்கே அது மாத்திரமல்ல, அந்த கருத்த வசனங்களை பார்த்து பாருங்க. கெட்டியா பிடிச்சிட்டு போறவங்க தன்னுடைய வஸ்திரத்தை வைத்து விட்டு ஓடி போறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 8ஆம் நாள்ல நினைச்சு பாருங்க, பாவத்தை விட்டு ஓடி போகிறான். தன்னை பரிசுத்தமாக காக்கப்பட்டான், பரிசுமாக காக்கப்பட்டு அங்கே உயர்த்தப்படுகிறான். என்னவாக உயர்த்தப்படுகிறான்? எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக உயர்த்தப்படுகிறான். கர்த்தர் பாருங்க, ஏன் அதை செய்கிறார்? அவன் தன்னை பரிசுத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறான். தன்னை ஆண்டவருக்கு முன்பாக எப்படியாக பசுமாய் காத்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு கூட அவன் தன்னை காத்து கொண்டான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே விசேஷமான ஒரு வார்த்தை நமக்கு வரும். சகோதரர்கள் வருகிறார்கள், அவர்கள் வெளிப்படுத்தின பிறகு ஒரு வசனத்தை அவன் சொல்றான். என்ன சொல்றானாக்கா, நீங்க எங்க விட்டு போட்டீங்க,
ஆனால் கத்தையை முற்றிலுமாக மாற்றி நம் எல்லாரையும் ரட்சித்து காக்கும்படியாக எல்லாத்தையும் மாற்றி போட்டார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:45 5 படிக்கணுமா? என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டுப் போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். விசேஷமான ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஜீவ ரட்சணை. ஜீவன் என்றால் உயிர். அந்த வடமொழி தான் நிறையா இருக்கிற வேலையில். ஜீவன் என்றால் உயிர், ரட்சணை என்றால் ரட்சிப்பு. நம்ம எல்லாரையும் காக்கும்படியாக இந்த பழைய பாட்டில் அநேக ரட்சிப்பு என்ற வார்த்தைகள் வரும். நீங்கள் எல்லாம் நாராயணமாக படித்து பாருங்கள். எல்லாம் ரட்சிப்பு என்றால் காக்கப்படுவது தான். அதே புதிய பாட்டுக்கு வரும்போது அந்த ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு சொல்லுங்க? பழைய பாட்டில் ரட்சிப்பு என்றால் அது காக்கப்படுகிறது. யோனா மீன் வயிற்று போயிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு? காக்கப்பட்டார். என்ன அதுக்கு பேரு? ரட்சிப்பு தான். 2:9 பார்க்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்றாரு. உடனே மீனை கட்டளையிட்டார். அவர் வெளியே கட்டி உயிரோடு வந்துட்டார். அது ரட்சிப்பு. ஆனால் புதிய பாட்டில் வருஷத்தை பாட்டு என்ன சொல்றாரு? வாய்களை ரட்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தார். 16 பார்க்கிறோம். அப்போ என்ன புதிய பாட்டின் ரட்சிப்பு என்ன? பழைய பாட்டு தான் காக்கப்படுகிறது. புதிய பாட்டில் பாவத்திலிருந்து விடுதலை பெறுதல். பாவத்திலிருந்து விடுதலை பெறுதல். இங்கே அவர் சொல்கின்றார், ஜீவரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்துக்கு அனுப்பினார். அது மாத்திரமல்ல, பெரிய பதவி இல்லை, இந்த நாட்டுக்கே அதிபதியாக எவ்வளோ பெரிய பதவி. அந்த பதவியை கொடுத்து கர்த்தர் வேணுக்கிறார். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தமாக இருக்க வேண்டாம் இருக்கிறார். இங்கே பாருங்க, கவனிங்க. இங்கே யோசேப்பு கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தி பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டதினாலே என்ன ஆகிறார்? பெரிய அதிபதியாக கடைசியில் கொண்டு போயிருக்கிறார். தன்னை எல்லாவற்றுக்கெல்லாமாக முற்றிலுமாய் தாழ்த்தி கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய தகப்பனர் பேர் என்ன நினைக்கிறீங்களா? அவருடைய தகப்பனர் பேரு யாக்கோப்பு. அவர் எல்லாரையும் 12 பேர் அவர் பிள்ளைங்க. 12 பேர் பிள்ளைங்க தெரியல. அவனுக்கு இறக்காத தெரியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லை. ரூபன், சிம்யோன், லேவி, யூதா, இசாக்கார், செபுலோன், நப்தலி, யோசேப்பு, பென்யமீன். அங்கே யோசேப்பு எத்தனாவது பையன்? 14வது பையன். எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே வராரு. கடைசி யோசேப்பு ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? அவருக்கு என்ன சொல்றாரு? கனித்தரம் செடி. கனித்தரம் செடி. 48:22 வாசிங்க. கனித்தரம் செடி, அவன் நீர் ஊற்றடையில் உள்ள கனித்தரம் செடி, அதன் கொடிகள் சூரியன் மேல் படரும். வீரர் அவனை மடங்கடிக்கவும் மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து காத்தார், துணை நின்றார். ஏன்? தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டதினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? நாம் கர்த்தரோடு கூட இருக்கணும். எப்படியாக யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தாரோ அப்படியே நம்மோடு நம்ம தான் வருவோம். எப்போது முழுமையாக நீ பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த உலக காரியங்கள் அனைத்தையும் எது தேவையில்லை என்பதை, எது ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் தள்ளிவிட்டு பரிசுத்தத்தை தரித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நாடு வீசி யோசேப்பை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆகவே பாருங்க, அதற்கு புதிய பாட்டு வருவோமானால் யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடி. I am the vine, you are the branches. என்னுடைய முழுமையான அர்த்தம் அது 4ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கலாம். 3ஆம் வசனத்திலே என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியில் திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டார்கள்.
நிலைத்திராவிட்டால் நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். இதுக்கு நல்லா உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறேன். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து செடி, நாம் எல்லோரும் கொடிகள். அப்ப என்ன செய்யணும்? அந்த கொடியாகிய இயேசு கிறிஸ்துவாகிய அவர் மேலே நாம் பரவ வேண்டும். அப்படி என்றால் அவரோடு கூட வைக்கப்பட வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எப்படியாக ஆண்டவர் யோசிப்போடு கூட இருந்தாரோ அதே விதமாக நம்மோடு கூட இருந்து நம்ம எல்லா காரியத்திலும் அவர் மேன்மைப்படுத்துவார். இந்த உலக வாழ்க்கையை கூட நன்றாக நமக்கு கொடுப்பார். அதை விட மேலாக அதை பரந்த ஒரு இடத்திற்கு நம்மை தகுதியாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கலாம், இரண்டாவது காரியம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை அவருடைய புத்திர சுவிகாரத்தை கொண்டு நம்மை பயன்படுத்துகிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் இல்லை, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். யோவான் 1:11 பார்க்கிறோம். அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அது ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் அந்த சொந்தமானவர்கள்? நாம் எல்லாரும் தான். ஆனால் இப்போ அவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவர்களோடு கூட இருக்க நாம் எல்லாவற்றையும் தகுதியாக்கிக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் யோசித்து பார்த்து வழிநடத்தி நம்மை எல்லாவற்றிலும் சரி செய்து கர்த்தருக்கு முன்பாக நீதிமன்றி பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். பேர்கள் தான் சொல்றாரு, 1 Pétரு 1:15-16, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். அது மாத்திரமல்ல, இட் இஸ் ரிட்டன், அது எழுதியிருக்கிறது. எங்க லேவியராகமம் 19:1-2, இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ போயிட்டு சொல்லு, மோசேக்கு கட்டளையிடுறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று அவருடைய திட்டமாய் போதனை செய்ய சொல்றாரு. ஆகவே பரிசுத்தம் என்ற கடவுளை நாம் பரிசுத்தமாயிருந்து தரிசித்து அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளாக கண்டிப்பாக இருக்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது யோபு பற்றி பார்க்கலாம். யோபு 3ஆவது வசனத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோபு ஊர்ஜாசத்தில் இருந்தாரு. அவர் எப்படிப்பட்டவர்? உத்தமன், முதலாவது blameless, சன்மார்க்கன், அப்படி அப்புறம் தேவனுக்கு பயன், fear God, 4வது சன். பாருங்க, 4 காரியங்கள். இந்த காரியங்களை பார்க்கும்போது எவ்வளவு எல்லாவற்றிலையும் தகுதியாய் உண்மையாய் இருந்தாங்க நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தா சாத்தா என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் எடுத்துட்டான், ஒன்று கூட கிடையாது. கேட்டு நான் கட்டளை கடல் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் செய்யலாம், ஒன்றுமே இல்லை. யோபு சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். 21 பார்க்குறாங்க. ஆனால் அவங்க மனைவி இருந்தாங்கல்ல, என்ன சொன்னாங்க? ஏன் இந்த மாதிரி பண்ண ஆசைப்படுற, இன்னும் கூட ஊட்டமாக இருக்கணுமா? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. இப்போ நம்ம வீட்டில் யாரெல்லாம் எப்படி இருக்கிறோம்? திடீர்னு போவாங்க இல்லை, பெருசு மனைவி எங்களுக்கு நிறையா வரும். நாங்களே இப்படி சமாளிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு எல்லாவற்றையும் சரி செய்து வயதான காலத்தில் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, எப்படியோ வரும். ஆனால் இங்கே சொல்கிற காரியத்தை பாருங்கள், என்ன சொல்கிறாரு? வைத்தியகாரி போன பேசுறீங்க, வைத்தியகாரி அப்படின்னு சொல்றாரு. யோபு என்ன சொல்றாரு? 10ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? யார் சொல்லுவாங்க? ஒண்ணுமே இல்லை. என்ன செய்யறாரு? தரையில உட்கார்றாரு, எல்லாத்தையும் கழட்டி போட்டாரு, இல்லை ஒரு நட்படுத்தினாரு, ஓட்டு எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறாரு. எங்கே தான் வலி வருது, எங்கே தான் நினைச்சு வருது, எங்கே தான் அரிப்பு இருக்குது, தெரியவே இல்லை. உடம்பு பூர்வம் ஆயிடுச்சு. அந்த நிலையை பார்த்து தான் ஒரு மனைவி சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிற காரியம், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் ஏன் தீமை பெறக்கூடாது? சும்மா இருன்னு சொல்கிறார். வைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுறியே, வைத்தியக்காரின்னு கூட சொல்கிறாங்க. வைத்தியக்காரி பேசுறது போல தான் நீ பேசுகிற அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு பெருமையானவர். அதான் இது புதிய பாட்டில் யாக்கோபு எழுதுகிறாரு. யோபின் பொறுமை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதை தியானிக்கிறோம். பாக்கியவான்கள், அதை போல் இருக்கிறவர்கள் தான் யாரு? பாக்கியவான்கள். எப்படி? யாக்கோபு 5:16 வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள்
படிங்க. வாக்கியவான்கள் என்கிறோமே, ஆமாம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஒழுக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அது ஒன்றும் இந்த நிறைய சொல்லணும், அவரை பற்றி நிறைய வருது. அப்படியா இருக்கும்போது ஆனால் பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதை அவர் அறிந்தார், பொறுமையோடு கூட இருந்தார். ஆகவே அவர் சொல்றார் கடைசியாக, நான் எல்லாவற்றையும் என்னை ஏற்றுக்கொள்வேன், ஆனால் கர்த்தர் என்னை என்ன செய்வார் கடைசியில்? பொன்னாக விலங்கு செய்வார். 23ஆம் அதிகாரம் 23 10ஆம் வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் நான் சகித்திருக்கிறேன், ஆனால் கடைசியில் என்ன? ஆமென். அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். ஆம் தந்தை பிள்ளைகளே, அவர் எல்லாத்தையும் சகித்தார், எல்லாத்தையும் மாறினார். ஆனால் கடைசியிலே கர்த்தர் என்ன செய்தாரு? ரெண்டத்தனையாக அவருக்கு கொடுத்தார். ரெண்டத்தனையாக கொடுத்து அவர் மேன்மைப்படுத்தினார் என்று கூட பார்க்கலாம். அதை விட மேலாக உங்களுடைய ஆயுசு நாள், உங்களுடைய போதர் சொன்னார் இந்த ஆயுசு நாளை பற்றி. 84 எனக்கு இப்போ தொடங்கிடுச்சு இல்லை? ஃபாதர் 10 வயசு அதோட அதிகமாக இருக்கிறதுனா எனக்கு தெரியல இல்லை. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசில் என்ன செய்யலாம், ரொம்ப அழகாக இருந்தாங்க. இப்போ எப்படின்னு தெரியல, ரொம்ப அழகாக இருந்தாங்க, அதனால தான் யோசிப்பு பேர் வச்சு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அக்கா கூட சொன்னாங்க, எங்கள் அக்கா என்னோட 17 வருஷத்துக்கு பெரியவங்க, அவங்களும் சொன்னாங்க அவங்க பேர் வைக்கிறதுக்கு முன்னே சொன்னாங்க யோசிப்புன்னு வைக்கணும், ஏன் அக்கா ரொம்ப அழகாக இருக்கலாம் அப்படின்னாங்க. ஆகவே கர்த்தர் நம்மை அழகுள்ளவராக பார்க்க அவர் விரும்புகிறார். யோபு சொல்றார், எல்லாவற்றையும் நான் சகிப்பேன், ஆனால் ஏற்றுக்கொண்ட கடைசியில் என்ன எப்படி செய்வார்? ஒன்றாக விலகு பண்ணுவார். ஆமென். ரெண்டத்தனையாக கொடுத்தார். கடைசியில் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய வயதோடு 140 வருடங்கள் அதிகம். அதன் பிறகு பிள்ளைகள் எல்லாம் தான் 36 வயசாகிடுச்சு. அதன் பிறகு கூட ரெண்டத்தனையாக வரும்போது இன்னும் அதிக பிள்ளைகளை கொடுத்தார். 3 குமாரத்தின் பேரே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வயதையும் கூட்டி கொடுத்தார். ஆசீர்வாதத்தோடு கடைசி 17ஆம் வருஷத்தில் பாருங்க, நீடித்த நெடுநாள் இருந்து பூரண வயது, பூரண வயதோடு கூட இந்த உலக வேர்க்கமானால் அந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக முற்றிலுமாய் மாறுங்க. கண்டிப்பாக உங்களை கூட அப்படியாக வழிநடத்த காப்பார். ஆகவே யோகனுடைய வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு அத்தாட்சியாக இப்படி இருக்கிறது. அது முழுமையாய் கத்தர் கொடுத்து கொடுத்தார். கடைசியில் அவரை பொன்னாக விலங்கு செய்து அதிகமாக ரெண்டத்தினையாக உயர்த்தி ஒரு அவசியை வைத்தார் என்று பார்க்கலாம். ஆகவே கடைசியாக நம்ம பார்க்கலாம். கடைசியாக பழைய பாட்டிலே மிகவும் வைராக்கியமாக இருந்தது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தங்களை காத்து கொண்டவர்கள் ஒரு 3 பேர். யாருக்காவது ஞாபகப்படுத்தா? ஐயா சொல்லிட்டாரு, சாதாரண மேசாக்கான வீட்டில் இல்லை. படிங்க தானியேல் 3:17. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி கிழிப்பார். ஜீவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சுளையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. என்ன தைரியமா பேசுறாங்க பாருங்க. நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சக்கரவர்த்தி, நல்ல வைராக்கியமுடையவர், நல்ல பலமுடையவர், நல்ல ஆளுகை செய்கிறவர். கொடுத்துட்டாரு. இவங்க என்ன வணங்கலன்னு சொன்ன பிறகு அவங்கள அந்த சூளைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ அவங்க சொல்ற வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் விடுவிப்பார். ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம். அது மாத்திரமல்ல, அவர் விடுவிக்காமல் போனாலும் கூட சரி, நாங்கள் நீர் நீட்டின பிரச்சனையை நம்ம அணுக மாட்டோம். அந்த கடைசியில் என்னாச்சு, அவர் போயிட்டு அப்படியே ஆச்சரியமா நிற்கிறார். தூக்கி போட்டாங்க. எத்தனை பேர் உள்ளாங்க? 4 பேர். கிட்ட போறாரு. கிட்ட போயிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க, பதில் மாட்டலாம். 3 பேர் தானே போட்டோம், 4 பேர் உள்ளாகிறார்களே. 4வது ஆளின் சாயல் தேவனுடைய பார்க்கிறது என்று ஆச்சரியப்பட்டார்.
கூப்பிடாரு. சாராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, அதுவும் கூட பாருங்க, உன்னதமான தேவனுடைய தாசர்களே சொல்லி அவர்கள் சொல்றாரு. எல்லாம் வெளியே வராங்க. அவர்கள் மேலே இந்த தீயின் வாசனையோ அந்த எந்த ஒரு சேதமோ இல்லாதபடி அப்படியே வர்றாங்க. ஒரே ஆச்சரியம். நீங்கள் அதே தானியல் 4ஆம் அதிகாரம் ஒரு 3 வருஷம் நீங்கள் பின்னால் கஷ்டப்பாருங்க குறித்து வச்சுட்டு அவர் பிரசனமே பண்ண ஆரம்பிச்சுட்டார். தேவனுடைய ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்றாரு. யார அந்நிய தேவதையும் விக்கிரகத்தையும் வணங்கி கொண்டிருந்த நேபுகாத் நேச்சாரை ஆண்டவர் எப்படி மாற்றினாரு? ஒரு ஊழியக்காரனாக மாற்றினாரு. எரேமியா 43 10 2 லைன் மட்டும். அவர்களை நோக்கி, இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்தனுப்பி அங்கே என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு அழைத்தடி போய் எல்லாவற்றையும் சரி செய்ய சொல்றாரு. எருசலேம் மற்றும் எல்லா வித மதிலை கட்டுறது, அவரை தொழுது கொள்வது, அவருக்கு மேடைகளை கட்டுவது, இப்படியாக மாற்றுறாரு. ஆண்டோடைய ஊழியக்காரனாகவே மாற்றினார் அந்த காட்சியை கண்ட பிறகு. ஆனால் அது உறுதியாய் தரித்திருந்து ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள் சாராக் மேசாக் ஆபேத்நேகோ. ஆகவே என்னுடைய பிள்ளைகளே, அவருடைய சாட்சி எவ்வளவு பெரிதான சாட்சி பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு இருப்பார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்டவர்? நம்முடைய தகப்பனவர். நாம் அவருடைய பிள்ளைகள். அப்படியாய் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் கர்த்தர். இந்த வழக்கிலே மெய்யாகவே நீங்கள் ஒவ்வொருவரும் நாடில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளை தவிர மற்றவர்கள் ஒரு ஊழியக்காரராக நீங்கள் இருக்க முடியும். மாறுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் மகிமைப்படுவதாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான வருடத்திலே அந்த விதமான சாட்சியோடு கூட நம்ம இருக்கோம்னால் கர்த்தர் நம்ம எல்லா வித காரியங்களிலும் காக்கிறவர், நம்மை வைத்தவர், நம்மை உயர்த்துகிறவர். எல்லாம் ஒரு வேலை நிந்தனைகள் எல்லாம் நம்ம யோகிக்கு வந்தது எல்லாம் வரலாம். ஆனால் எல்லாவற்றிலிருந்து விலக்கி விடுவித்து மீட்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் தொழுது கொள்கிறவர். திடீரென்று ஒரு பஸ்ஸில் போயிருந்தேன். பக்கத்தில் ஒரு உட்கார்ந்திருந்தவர் 2 கையை எடுத்து கும்பிட்டாரு. திரும்பி பார்த்தா அவர் ஒரு கோயில் இருக்குது, இந்த கோயில். அவருக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல. அவர்கிட்ட சில வார்த்தைகளை பேசுவேன். ஆனால் அதிகமாக பேசக்கூடாது. பஸ்ஸில் போயிருந்தேன். ஏங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறது இல்லையான்னு கேட்டேன். இங்கேயும் சொல்கிறீங்களா? அதோட சரியா அப்படின்னா இல்லை, கோயில் வந்துச்சு, அந்த பக்தி இருக்கிறதுனால நான் கையை எடுத்துட்டேன். இல்லை, கோயிலுக்கு போகணும், அங்கே போயிட்டு தான் வணங்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறப்போ அப்போவே அந்த சொல்லவே நான் அவருக்கு கிறிஸ்துன்னு நினச்சிக்கிறாரு. கேட்குறாரு, நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு. ஆமாம் சார். எப்படி எதை வச்சு சொன்னாலே எனக்கு தெரியாது, பேசுகின்ற வார்த்தையை சொன்னாலே எனக்கு தெரியாது கேட்டார். அப்போது நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு என்ன கேட்டார். நான் கோயிலுக்கு போய் தான் நான் தொழுது கொள்கிறேன், வீட்லேயே நான் தொழுது கொள்கிறேன். நான் கோயிலே 2 நாள் நான் கையை எடுத்து போகிறதில்லை, அதனால உங்களை கேட்டாங்க போனேன். சரிங்க, கோயிலுக்கு அப்படின்னு சொன்னார். பாருங்க, அந்த பழகை எப்படி இருக்கிறது, ஆண்டரை வணங்குகிற காரியம் எப்படி இருக்கிறது, அவருக்கு எந்த விதமான சாட்சிகளாக நம்ம இருக்கிறோம். கர்த்தர் உங்களை கூட அந்த விதமாக ஒரு மகிழ்ச்சியத்தோடு எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அவங்க சொன்னாங்க, அந்த 3 பேரும் எங்களை விடுவிப்பார் என்று. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். ஆனால் இப்பொழுது நாம் சொல்லாமே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். யோசிப்போடு கூட இருந்தார். யோபையும் வழிநடத்தி காத்து கொண்டார். இங்கே சாராக் மேசாக் ஆபேத்நேகோவோடு இருக்கிறார். அவரை வழிநடத்தினார், காத்தார். ஒரு பெரிய சாட்சியமாக அவர்கள் மாறினார்கள். கத்தரிக்கின்றவர்கள் முற்றிலுமாய் கொடுத்தார்கள். ஜீவனுள்ள ஆண்டுகளை ஜீவனில் நம்பிக்கையோடு கூட அவர்கள் தொழுது கொண்டு வழிபட்டார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை உங்களை நான் சொல்லி முடிக்க ஆசைகிறேன். கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சொன்னவர்களாக அவர் பரிசுத்தார். நாம் எப்படி இருக்கணும்? நாமும் பரிசுத்தமாக இருக்கணும். எல்லா காரியத்திலையும் வேலை செய்வார்கள். எல்லா வித காரியங்கள், நமக்கு அநேக காரியங்கள் உண்டு, அநேக போகிற இடங்கள் உண்டு, அநேக வழிபாடுகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் விட நீங்கள் உறுதியாய் ஆண்டவரை பிடித்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் உங்களோடு கூட அவர் இருப்பார்.
ஆகவே நீங்கள் கர்த்தர் முன்பாக அவர் சொன்ன வாக்குத்தத்தின் பிரகாரமாக இதோ நான் பரிசுத்த ஆகிலும் நீங்கள் பரிசுத்தராக. அந்த பரிசுத்தத்தை அதிகமாக எங்களுக்கு தந்து இதை வழிநடத்தி இந்த ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார், உங்களை வழிநடத்துவார்.